இன்னும் 2 நாளில் இந்த மினி மெடல் ஈவெண்ட் வந்து முடிய போகுது. ஸோ இந்த 129 கொடுத்து இந்த மினி ஈவெண்ட் பாஸை போடுறது வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கேமையே ஒரு மாத கணக்காக விளையாடாமல் ஸோ ஒரு மாதம் கழிச்சு இப்போ தான் எடுத்துருக்கிறேன். ஸோ என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ரூயின் ஆஃப் கோல்டு, ஒரு ரூயின் ஆஃப் டார்க் எலிக்சர், அதுக்கப்புறம் ஒரு ரூயின் ஆஃப் எலிக்சரு, ஸோ 9 மில்லியன் கோல்டு, அதுக்கப்புறம் 1.5 லட்சம் டார்க் எலிக்சர் வருது. அது இல்லாமல் அடிஷ்னலாக ரிசோர்ஸ் போர்ஷன் ஒன்று வருது. அது இல்லாமல் அடிஷ்னலாக 2 சீனரி கொடுத்துருக்குறாங்க, 4 ஹீரோ ஸ்கின் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸ் ஃபெஸ்ட் சீனரி, அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா பைரட் சீனரின்னு சொல்லிட்டு 2 சீனரியும் 4 ஹீரோஸ்க்கான ஸ்கின்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ இப்போ பை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமும் என்னத்தரா ஃப்ரீ டு பிளேயராக இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஸோ கேமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளே மாதக்கணக்காக கேம் ப்ளே பண்ணாமல் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற ஈவெண்ட் ட்ராக் மொத்தத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ் போட்டுக்கலான்னு ஒரு எண்ணத்தில் ஸோ கேமை முழுசாக விளையாடலான்னு சொல்லி விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஒன்ஸ் அந்த ஈவெண்ட் ட்ராக் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த போனஸ் ட்ராக்குக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஸோ இப்போ தான் நம்ம பாஸே போட போகிறோம். ஸோ ஆவரேஜாக 129 அப்படின்னும் போது நமக்கு ஒரு 3 ரூயின் கிடைக்குது, ஒரு ரிசோர்ஸ் பொசிஷன், அதுக்கப்புறம் ஒரு சீனரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஆஃபர் இந்த போதுமானது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஸோ ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற 6 பில்டருமே சும்மாவே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரூயின் ஆஃப் கோல்டு எலிக்சர்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா அவங்கள கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கலான்ற ஒரு எண்ணம் தான். அதே போல் எனக்கும் ஸோ ஒரு மாதமாக கேம் விளையாடாமல் இன்றைக்கி ஆரம்பித்தது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அந்த ட்ராகன் வாயிலிருந்து நெருப்பு வர மாதிரியான ஒரு டெக்கரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த டெக்கரேஷன் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் அந்த டெக்கரேஷன் எங்கேயுமே வரல. இருக்கிற எல்லா ரிவார்ட்ஸுமே கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுடைய பில்டர்ஸ்க்கு வேலை கொடுத்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மேக்ஸிமம் நீங்கள் பாஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத ஒரு டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 129க்கு இது வர்த்தா இல்லையான்னு தெரியும். ஸோ பாஸ் போடும்போது என்னுடைய கோடை போடுங்க அப்படின்லாம் நான் சொல்லலை, நல்லா இருக்குது. ஸோ தேவையாக இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான். கையில் காசு இல்லாத போது ஃப்ரீ டு பிளேயர் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு வந்தோம். நம்ம ஸ்கூல் படித்தோம், அதுக்கப்புறம் காலேஜ் படித்தோம், இப்போது வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போவும் நம்ம இந்த 129க்கெல்லாம் நான் ஃப்ரீ டு பிளேயர் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அது நல்லா இல்லை அப்படிங்கிறது தான். நிறைய பேர் இப்போ ஸ்கூலுக்கு தான் போயிருப்பீங்க, நிறைய பேர் காலேஜுக்கு போவீங்க. ஸோ நீங்கள் சொல்லலாம் நான் ஃப்ரீ டு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேலைக்கு போகிற மாத சம்பளம் வாங்குறவங்களாம் அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஸோ ஒரு 129 கேமுக்காண்டி செலவு பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பாக தெரியல. மொத்தமாக நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 100 ஃப்ரீயாக கொடுத்ததோடு சேர்த்து 2500 வரும்னு நினைக்கிறேன். ஸோ 2200 வந்து இந்த சீனரிக்கே முடிஞ்சிடும். சீனரி நல்லா இருக்குது. ஸோ நானுமே என்னுடைய பேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இன்னும் எத்தனை வருஷம் நம்ம கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு சீனரியை காசு கொடுத்தா வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இது பண்ணது. ஸோ உங்களுக்கு இது எப்படி அப்படின்னு தெரியல. ஆஸ் எ சிஓசி பிளேயர் அப்படின்றத விட ஒரு யூடியூப் சேனல் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஸோ இதெல்லாம் ஒரு அவசியம் மாதிரி எனக்கு தெரியுது. யூடியூப்பில் ஒன்றும் பெருசாக நமக்கு இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மூலிமா வருமானம் வரல அப்படின்னாலுமே ஸோ நமக்குன்னு இருக்கிற ஒரு சின்ன ஃப்ரேமை வந்து கொஞ்சம் பில்டப் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயந்தான் இது. அப்படியே கையோட ரூயின் ஆஃப் கோல்டு, ரூயின் ஆஃப் எலிக்சர், ரூயின் ஆஃப் டார்க் எலிக்சர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி என்னுடைய 6 பில்டரையுமே யூஸ் பண்ணியாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இருக்கட்டும், இன்னும் ஒரு 10-15 நாளைக்கு எனக்கு தொந்தரவு பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அது கேம் இதுக்கப்புறம் எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்றதை நான் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். பண்ணதுலேயே கொஞ்சம் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா கிளான் வார் லீக் மெடலை வச்சு ஹேமர் ஆஃப் பில்டிங்கை வாங்கினது தான். ஸோ அதில் இருக்கிறதுல எது அதிகமான காஸ்ட் அப்படின்னு பார்த்தேன். ஃபயர் ஸ்பிளிட்டர் தான் 29 மில்லியன் வந்து கோல்டு கேட்டுச்சு. ஸோ அவனையே நம்ம அடுத்த லெவலுக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுலே ஹையஸ்டான அந்த ஃபயர் ஸ்பிளிட்டர் தான் போட்டேன். ஆல்ரெடி ரூயின் ஆஃப் கோல்டை வச்சு இன்னொரு ஃபயர் ஸ்பிளிட்டர் அப்கிரேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு பெரிய பட்ஜெட்டில் தான் நம்ம கேமை முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு வெளியே போகிறேன். பாய்.